எதிர்கொள்றது என்ன? சட்டமன்றம் எப்படி இருக்கும்? திமுக குறைஞ்சது 75 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போறாங்க, கிட்டத்தட்ட பெரிய எதிர்கட்சி. அதிமுகவும் போறாங்க. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க 91 ஏடிஎம்கே மட்டும் இருந்த மாதிரி 96 டிஎம்கே மட்டும் இருந்த மாதிரி சட்டமன்றம் கிடையாது. ஈஸி கேக்கா இருக்காது. போய் உட்காந்துருவாங்க. இப்போ ஏன்னா 76 அதில் 70 திமுக காரங்க இருப்பாங்க, 70 68. அப்போ கணிசமாக மக்கள் பிரச்சனையை உட்காருவாங்க. 77 87 வரையும் எம்ஜிஆர் ஆட்சி. இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தி கலைஞர் தான். ரே கமிஷன் என்னாச்சு, பல்கேரியா கப்பல் ஊழல் என்னாச்சு, சட்டசபையிலிருந்து ஃபைல் எப்படி லீக் ஆச்சு, திருச்செந்தூர் முருகன் கோவில் அரங்காவலர் கொலை வழக்கு என்னாச்சு, போட்டு படுத்தி எடுத்துருவாரு. ஆரம் வீரப்பன் தான் பதில் சொல்லுவார் எல்லாமே. ஆரம் வீரப்பன், பன்ருட்டி ராமச்சந்திரன், இவங்க தான். அந்த 77 to 87 இருங்க. சாருக்கு தெரியும், சாருடைய ஃபேமிலி தெரியும். 77 to 87 அவங்களாம் சட்டமன்றத்தை அலங்கரிச்சவங்க, என்னை விட நல்லாவே தெரியும். அவங்க அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னு தெரியும், புரியுதுங்களா? ஆனால் எம்ஜிஆரை விஜயோட ஒப்பிடுவது நான் ஏற்கவே மாட்டேன். எம்ஜிஆர் ஏற்கனவே ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர். அவர் மாயத்தேவரை போடும்போதே அவர் எம்எல்ஏ, 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பதவி கேட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு கலைஞர்கிட்ட. அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர். அவரு ஆல்ரெடி எம்என்சியா வேற இருந்திருக்காரு. பட் ஹிஸ்டரியில எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தர் தனித்துவமா இந்த மாதிரி ஒரு அதிக வாக்குகளை அதிக இடங்களை கைப்பற்றுறதுங்கிறது நடந்திருக்குல. இன்சிடென்ட் நடந்ததை சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் இவர் மாதிரி உழைக்காம இல்லையே. ஏங்க இவர் எத்தனை தொகுதிங்க போனாரு? இது என்ன கணக்கு? யாரு வேட்பாளர்னு தெரியாம ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளை இவங்க வேட்பாளர் நிறுத்தும் போது எத்தனை முறை வேட்பாளரை பரிசீலிக்கிறாங்க? பன்ருட்டியில் ஒரு பழக்கமான வேட்பாளரா, பெரியகுளத்தில் ஒரு பழக்கமான வேட்பாளரா, வன்னியரசா, எஸ் பாலாஜியா, பனையூர் பாபுவா, ஏன் இவர் பேரை போட்டாங்க, சிந்தனை செல்வனிங்க? ஏன்னா ஒரு கட்சி அப்படி யோசிக்கும், இவர் இந்த தொகுதியில் போட்டா செட் ஆகுமா? இங்க பொன்முத்துராமலிங்கத்தை திண்டுக்கல்ல போடும்போது தோக்குறாரு, மதுரை மேற்குல நிற்கும் போது மிகப்பெரிய வெற்றியை பெறாரு. ஒரு கேண்டிடேட்டுக்கும் தொகுதிக்கும் அவ்வளவு தொடர்பு உண்டு. இந்த கான்செப்ட்லாம் உடைச்சிருச்சே. இப்போ இவங்க பாஜக காந்தியே கோயம்புத்தூர்ல நிப்பாட்ட மாட்டாங்க, நாகர்கோயில நிப்பாட்டினாதான் காந்திக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதனால ஒரு தொகுதிக்கு, வட்டாரத்துக்கு, வேட்பாளருக்கு, மக்களுக்கு இவ்வளவு தொடர்பு உண்டு ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுல. விஜய் கட்சியில எதுவுமே இல்லையே. லெப்ட் பாண்டிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டா விசில் சின்னம். லெப்ட் பாண்டிக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது லெப்ட் பாண்டி தான் நான் ஓட்டு போட்டேன்னு. வேட்பாளரே தெரியாம இது பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்ல ஏன் சேடப்பட்டி முத்தையா வேணாம், மாயத்தவரை போடுங்கன்னு எம்ஜிஆர் சொல்றாரு. அதுல ஒரு கம்யூனிட்டி ஃபேக்டர் இருக்கு, ஏரியா நெருக்கம் இருக்கு. இப்படி யோசித்து எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா தான் அப்படிலாம் பார்த்து தான் நிறுத்துவாங்க. தாமிரக்கனி கட்சி செல்வாக்கே இல்லாம வெற்றி பெறுவாரு. திருநாவுக்கரசு கட்சி செல்வாக்கு இல்லாம வெற்றி பெறுவாரு. ஆலந்தூர் வெங்கடாச்சலம் சுயேட்சையா நின்று வெற்றி பெறுவாரு. எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு எலெக்ஷன்ல, ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர், கட்சி, சின்னம்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரெட்டலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ரெட்டலையே இல்லாம ஜெயலலிதா அம்மையார் சேவல்ல ஜெயிச்சாங்க. ஏன் வாழைப்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு ஜெயலலிதா அம்மையார் அருள்ங்கிற ஒருத்தர் புவனகிரியில ஜெயிக்க வச்சாங்க. ஒரு சின்னம், ஒரு வேட்பாளர், ஒரு தொகுதி, அந்த அவர் எந்த அளவுக்கு பிரபலியம், எவ்வளவு தூரம் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு, இது எல்லாமே எல்லா கட்சிக்கும் உண்டு. பாஜக, காங்கிரஸ், சிபிஎம், திமுக இது எதுவுமே எடுக்காம 15 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு 10 தொகுதியை கேன்சல் பண்ணிட்டு பனையூர்ல மட்டுமே இருந்த ஒருத்தருக்கு மக்கள் கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதை எதிர்பார்க்கல. எதுக்கு பிரச்சாரம் செய்யணும், தாய் குழந்தைன்னு எதுக்கு நீ ஓட்டு கேட்கணும், தேவையில்லை, ரீல்ஸ் போடு, சமூக தளத்தில் பரப்பி விடு, ட்விட்டர் இருக்கு, இது போதும் நினைக்கிறாங்க. தெருத்தெருவா அலைந்தவர் முதலமைச்சர், தெருத்தெருவா அலைந்தவர் எடப்பாடி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் போட்டோவே போட்டாங்க, இப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு. அப்படி கட்சிக்காரங்க ஒரு தேர்தலில் அவன் உயிரை கொடுத்து வெயில கருகி வேலை பார்க்குறாங்க. இவங்க கூலா நின்றுட்டு 2 தொகுதி 3 தொகுதி அப்படி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஓட்டிங் பேட்டர்னே மாறிடுச்சாங்கிற கேள்வி வருதுல்ல. ஓட்டிங் பேட்டர்னு, மக்களுடைய பிஹேவியர் எல்லாமே மாறி இருக்கான்னு இந்த தேர்தல் நம்ம பார்க்கணும்ல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாவேகா உடைச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். தென் மண்டலத்தில் மொத்தமா இருக்கக்கூடிய 58 தொகுதிகள்ல திமுக 26 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது. தாவேக 25 இடங்களையும், அதிமுக 7 இடங்களையும் முன்னிலை பெற்றிருக்கிறது. 1 இடங்கள் அப்படிங்கிறது தான் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இந்த தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருக்கிறது. அதே போன்று குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் இருக்கிறார். வடக்கு மாவட்டங்கள்ல திமுகவிற்கு 6 அமைச்சர்கள் இருந்த நிலையில ஏவா வேலு மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறார். மற்ற இடங்களினுடைய முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது முன்னணி நிலவரங்கள், வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சரினுடைய தொகுதி தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். முதலமைச்சர் 49,000 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில தாவேக வேட்பாளர் 56,966, கிட்டத்தட்ட 7,000 வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அதே போன்று எடப்பாடி தொகுதியில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முன்னணியில் இருக்கிறார். வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 65,000 கடந்து இருக்கிறது. அதையும் முன்னணி செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில
வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 23,000 இருக்கிறது. தாவேக முன்னிலையில் இருக்கிறது. திலகபாமா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வேட்பாளராக இருந்தார். வெறும் 4,000 வாக்குகள் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கான வாக்குகளாக இருக்கிறது. திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தாவேக முன்னிலையில் இருக்கிறது. விஜய் 44,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுக 31,000 வாக்குகள் தான் வித்தியாசம்னு பார்த்தோம்னா 13,879. முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளோட நிலவரத்தை பார்க்கிறோம். சீமான் 3ஆம் இடத்திற்கு காரைக்குடி தொகுதியில தள்ளப்பட்டிருக்கிறார். தாவேக தான் அங்கேயும் முன்னிலையில் இருக்கிறது. வாக்கு வித்தியாசம்னு பார்த்தோம்னா 21,854. தாவேக வேட்பாளர் பிரபு 46,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறார். அந்த முன்னிலை நிலவரத்துல கிட்டத்தட்ட 21,800 வாக்குகள் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகளினுடைய திரு பாவலனை வரவேற்று உங்கள்ட்ட இருந்து நான் தொடங்குறேன். இப்போ ஜீவா ஒரு ஃபேக்டர் சொன்னார். அதாவது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் வரையறை, அரசியலுக்கான அந்த சோ கால்டு புரோட்டோகால் ஃபார்முலா, இது எல்லாத்தையுமே விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது பிரேக் பண்ணிருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம பார்க்கணுமா? திமுக அதிக கூட்டணி வைத்ததுதான் வந்து அதனுடைய சறுக்கலுக்கு மிக முக்கியமான காரணம்ங்கிற கருத்தும் அரங்கத்துல முன்வைக்கப்பட்டது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, ஜனநாயகம் வந்து இவ்வளவு பெரிய கேலி கூத்தாம நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இந்த மணல் வீடு கட்டின மாதிரி இருக்கு. இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு மணல் வீடு கட்டின மாதிரி இருக்கு. தாவேக்கால 43 பேர் வந்து கிரைம் ரெக்கார்டில் இருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போறோன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நான் நிறைய ஊடகங்களில் நான் சொன்னேன். நான் விஜய்க்கு கேள்வி கேட்டிருக்கேன், என்ன மாற்றத்தை கொடுக்க போறீங்க, என்ன மாற்றத்தை கொடுக்க? இது வரைக்கும் பக்தவச்சலம் காலத்திலிருந்து, குமாரசாமி ராஜா காலத்திலிருந்து, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலிருந்து முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்கெல்லாம் செய்யாததை இவர் என்ன செய்ய போறான்னு நான் கேள்வி எழுப்பியிருக்கேன். இப்போ இது ஏதோ வந்து இவர் ஜீவா சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு முடிவாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. புதுசாக வர்றாங்க, ஒரு திரைப்படத்தில் வரோம், எடுத்தெடுப்ப ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, அடுத்து நான் சிஎம். இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு. ஆக்ஷன் ஹீரோகளுக்கான ஒரு மண்ணா இது. இங்கே கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது. காவேரி தண்ணீருக்காக போராடக்கூடாது, முல்லை பெரியாருக்காக போராடக்கூடாது, மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடக்கூடாது, மக்களுக்கான எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட அதை எதிர்த்து போராடக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடாது, எதற்குமே வாயை திறக்கக்கூடாது அப்படின்னா மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும். தேர்தல் களம் அவங்களுக்கு புதுசு, வாக்கு கேட்டு போகலை. ஒரு வாக்கு கேட்பதற்கான பணிகள் கூட என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நான் இப்போ நிறைய தொகுதிகளில் போய் நாங்கள் பார்க்கும்போது கண்கூட பார்க்குறோம். திமுக அணி, அதிமுக அணி வந்து தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா சைடு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அப்புறம் எப்படி இவ்வளோ வாக்கு வருது? இந்த வாக்கு வந்து விரும்பி கொடுக்கப்பட்ட வாக்குகளா அல்லது எடுக்கப்பட்ட வாக்குகள் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே ஜீவா சொன்ன மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ஆசை வார்த்தை காட்டி விஜய் எங்களுக்கு போடுங்க, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டால் இப்போ வந்து எப்படி வந்து குற்றவாளிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? 43 பேர் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்த்துவதா இருக்குமா? ஒருவேளை காலங்காலமா திமுக அதிமுகல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து அதன் மூலமா எக்கனாமிக்கலி டெவலப் ஆன குடும்பம், பொருளாதாரத்தில் மேம்பட்ட குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகளை இன்னைக்கு வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு, என்ன தொலைநோக்கு பார்வை இருக்கு? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலம் ஒன்றிய அரசு தான் அறிவிச்சது. ஒன்றிய அரசு துறை தானே சொல்லிச்சு. பொருளாதார வளர்ச்சியில், தனிநபருடைய வருமானத்தில், கல்வி கட்டமைப்பில், மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவுக்கு ரோல் மாடலாக தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு வந்து ஏகப்பட்ட சாதனைகளை வந்து கொடுத்துருக்கு. பிற மாநிலங்கள் கூட தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண நடவடிக்கைகளை பார்த்து அந்தந்த மாநிலங்களில் வந்து தேர்தல் காலகட்டங்களில் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு பிற மாநிலங்களில் வந்து அதை வந்து காப்பி அடிச்சுலாம் வெளியிட்டிருக்காங்க. அப்படி பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்த காலகட்டத்தில், பெஸ்ட் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இந்த வாக்கு விகிதம் எப்படி மாறுது? இப்போ திமுக மீது நம்ம வந்து ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் போட்டி போடலாம், யாரும் வெற்றி பெற்று வரலாம். ஆனால் ஒரு தோல்வியை கொடுப்பதற்கு காரணம் என்ன?
எதிர்பார்க்காத தோல்வியை கொடுப்பதற்கு காரணம், எதிர்பார்க்காத வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்ன? எந்த காரணமே கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த டிஜிட்டல் எப்படி வந்து மோடி வந்து டிஜிட்டலை பயன்படுத்தி தொடர்ந்து வச்சுக்கிட்டார் இல்லையா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை வந்து ஒன்றிய அரசு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு அந்த ஃபார்முலாவை தான் இன்னைக்கு வந்து விஜய் எடுத்திருக்கிறாரு. முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவில் ஏதோ விஜய் தான் வந்து இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் பாதிக்கப்படும், ஒரு குடும்பம் பாதிக்கப்படும், வில்லனுங்கெல்லாம் போய் ரொம்ப ஒரு ஒரு அட்டுழியம் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து பறந்து வந்து அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி மக்களை காப்பாற்றுவார், அந்த ஊரை காப்பாற்றுவார், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். அது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி செட்டில் வந்து இந்த தலைமுறைக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் உருவாகிருக்கு. நியூஸ் பேப்பர் பார்க்க மாட்டாங்க, டிவியில் நியூஸ் பார்க்க மாட்டாங்க, முழுக்க முழுக்க ரீல்ஸ் பார்க்குற ஒரு கூட்டம், சினிமா ட்ரைலர் பார்க்குற ஒரு கூட்டம். இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே ஆயிருக்குன்னா, காலங்காலமாக கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவுள்ள குடும்பத்தில் கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எடுபட்டிருக்கு. பிள்ளைங்க வந்து அடம்பிடிக்குது, வீட்டில் ஒரு 5 ஓட்டு இருக்கு, சரி என் பேரன் பேத்தி பிள்ளை விருப்பப்படுது, ஒரு 2 ஓட்டை தான் போடுவோமே, இப்படிலாம் நிறையா வந்து ஓட்டு உடஞ்சிருக்கு. அடுத்து விஜய் வந்து அவர் இதில் என்னன்னா பார்த்தீங்கன்னா, அதிமுகவை ஒரு சரிநிகர் எதிரியாக வந்து அவர் கையாளலை, திமுகவா தாவேக்காவான்னு தான் வந்து நிப்பாட்டினார். அப்போ திமுகவை மட்டுமே வந்து ஒரு இலக்கா வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுக என்னதான் சாதனைகள் செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அரசியல் தெரியாத காரணத்தினால் திமுக மற்றும் பலர் தான் அவர் வந்து அந்த மற்றும் பலர் யாரு? திமுகன்னு சொல்றீங்க, ஏன் உங்க வாயில அதிமுக வர மாட்டேங்குது, ஏன் பாஜக வர மாட்டேங்குது? மற்றும் பலர்னா அந்த XRO யாரு? அப்ப திமுக மட்டும் தான் நீங்க முன்னாடி நிறுத்தீங்கன்னா, அரசியல் தெரியாத ஒரு கூட்டம், சினிமா மாயையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு தாவேகா வந்து வெற்றி பெற வச்சிருக்கு. உங்க கட்சியில ரசிகர்களா இருந்தவங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க, கொள்கை கோட்பாடை பற்றி தெரியாதவங்க, மாநில சுயாட்சி பற்றி தெரியாதவங்க, மாநில உரிமைகளை பற்றி தெரியாதவங்க, மதம் சார்ந்து சாதி சார்ந்து எதுவுமே தெரியாதவங்க இன்றைக்கு வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாளைக்கு அவங்க தான் அமைச்சர். இன்னைக்கு வெற்றி பெற்ற பல பேர் அமைச்சருங்க, எப்படி ஒரு துறையை நடத்துவாங்க? ஒரு ஜீவா சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுக அதிமுக ஜெயிச்சு உள்ள போறாங்க. அவங்களாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், கேள்வி கேட்பாங்க. யாரா சொல்லுங்க, காவிரி தண்ணீர் சிக்கலை பத்தி பேச சொல்லுங்க, முல்லை பெரியாறுல எத்தனை அடி சுப்ரீம் கோர்ட்டை எத்தனை அடி உயரத்தில் வந்து கட்ட சொல்லி தீர்ப்பு சொல்ல சொல்லுங்க, நான் காவிரி நடுவர் மன்றம் என்ன தீர்ப்பு வழங்கி சொல்ல சொல்லுங்க, பேச சொல்லுங்க. எதுவுமே தெரியாது. அப்போ மாற்றம் 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 சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தை வந்து தவறா வழிநடத்தி குடும்பம் வரைக்கும் போய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலங்காலமா வந்து கொள்கை சார்ந்த வாக்காளர் கூட நீங்க சிதைச்சு உடைச்சு உண்ணலாமாக்கிட்டீங்க. இது உண்மைக்கே வந்து தமிழ்நாட்டிற்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் கொடுக்கும். இது வந்து எப்படி நடத்த, ஏன்னா வந்து இன்னைக்கு ஏற்கனவே வந்து தமிழ்நாடுனால ஒன்றிய அரசுக்கு ஆகாது, தமிழ்நாடுனால ஒன்றிய அரசுக்கு ஆகாது. நீங்க எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டை நடத்துறதுக்கு, இந்த துறைகளை நடத்துறதுக்கு எங்க இருந்து வந்து எக்கனாமிக்கல் சோர்சஸ் எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? யார் இருக்கா உங்களை வழி நடத்துறதுக்கு? யார் இருக்கா? இல்ல இதெல்லாம் ஒரு கட்சி யோசிக்காம வந்து அரசியல் நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல், இல்ல அரசியல் தான் வாழ்க்கை அப்படின்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? இந்த அடிப்படையான விஷயங்களை அவங்க சைட்ல இருந்து கவனிச்சிருப்பாங்க. நான் உங்களோட முதற்கட்ட விஜயகாந்த் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ தாங்க. அவர் காலகட்டங்களில் சோசியல் மீடியா இல்லை. விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, சோசியல் மீடியா இருக்கு, சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. மக்கள்கிட்ட நேரடியா சென்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமலேயே வெற்றி பெற்று வர்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த டிஜிட்டல் வேர்ல்டை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மண்டல வாரியாக இந்த வாக்கு வித்தியாசமும் சரி, எண்ணிக்கையும் என்ன மாற்றத்தை கடந்த தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது கொடுத்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை மேஜிக் வால் மூலமாக விளக்குவதற்காக சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, ஓவர் டு யூ. நிச்சயமாக காயத்ரி, தற்போது நாம் பார்த்தோம் என்றால் திமுக அதிமுக இந்த இருபெரும் கட்சிகளுடைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தாவேக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத